ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரிப்போர்ட்ஸ் பார்க்குறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ்லாம் வச்சிருப்போம். அதை பற்றி நம்மகிட்ட ரெண்டு பேங்க் இருக்கும். ஸோ ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் நம்ம பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த என்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எப்படி ரிப்போர்ட்ஸ் பார்க்குறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு என்ட்ரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1725ல எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 20,000 பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணியிருப்போம், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5725 பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்லேருந்து எஸ்பிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் என்ட்ரி வச்சுட்டு அதை வந்து எப்படி செப்பரேட்டாக பார்க்கறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ 2 லெஜர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி போயிட்டு பார்க்கலாம் லெஜர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐசிஐசி பேங்க் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அண்டரில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி எஸ்பிஐ பேங்க்ன்றது நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ்ன்றது கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஓச்சருக்குள்ள போயிடலாம். செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி எல்லாமே நம்ம கான்ட்ரோலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட டேட் பார்த்தீங்கன்னா 1725. ஸோ 1725 நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஐசிஐசி பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால ஃபர்ஸ்ட் மேலே அக்கௌண்ட்டில் ஐசிஐசி பேங்க் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் செலக்ட். நெக்ஸ்ட் அதுக்கான அமௌண்ட் கொடுத்துடலாம், 20,000 கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் டைப் பார்த்தீங்கன்னா செக்கா, லீஃப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரா, அதில் பார்த்தீங்கன்னா யூபிஐயா அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஈஃப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன், அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோட் இருந்துச்சுன்னா ஐஎஃப்சி கோடி நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா எல்லாமே நான் இந்தியா கொடுத்து என்டர் பண்ணி சேர்க்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் இருந்துச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் கொடுத்துலாம், டேட் கொடுத்துலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் வந்து கொடுத்துலாம், கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் மெம்பர் டீடைல்ஸ் அதுலேயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன டைப் பண்ணுறது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், டேட்டு, நெக்ஸ்ட் பேங்க் நேம் எல்லாமே கொடுத்து என்டர் பண்ணி நரேஷன் வேணும்னா இங்கே கொடுத்துக்கலாம். நரேஷன் என்னவோ அது இங்கே வந்து கொடுத்து நம்ம என்டர் பண்ணி சேவ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 5/7/25 டேட் பண்ணிக்கலாம். ஸோ 5/7/25 கொடுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து எஸ்பிஐக்கு மாற்றோம், அதெல்லாம் மேலே எஸ்பிஐன்னு கொடுக்கலாம் அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் கொடுத்துக்கலாம். இதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 தான். ஸோ 10,000 கொடுத்துடலாம், கொடுத்து என்டர் பண்ணி அசஸ் அதே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைப் பண்ணுறது செலக்ட் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் டைப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட், பேங்க் நேம், இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கலாம். கொடுத்து என்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்கோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து என்டர் பண்ணி நம்ம இங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா வச்சுருக்கோம், அது எல்லாமே என்டர் பண்ணி நம்ம இந்தியா வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இப்போ ரிப்போர்ட்ஸை போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் போயிட்டு ஸோ லெஜருக்குள்ள போனீங்கன்னா இங்கே வந்து பேங்க் வைஸாக இங்கே வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் என்னன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிட்டு ஸ்டாட்டிக்ஸ் போயிட்டீங்கன்னா இங்கே கான்ட்ரா என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் நம்ம நமக்கான என்ட்ரிஸ்ன்றதை நம்ம ரிப்போர்ட்ஸாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கான்ட்ராக்ட் வச்சது எல்லாமே இங்கே இருந்து வரும். நமக்கு தேவை என்னன்னா இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் வேணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். இதில் அனலைசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் போயிடலாம். இதில் டேட்டா அனலைசிஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இன்டர் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்ஸாகவே இங்கே வியூ ஆகும். ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், என்டர் பண்ணிட்டு இங்கே வெரிஃபிகேஷன் இது பண்ணணும்னா வெரிஃபிகேஷன்றதை நீங்கள் பண்ணிக்கலாம். வெரிஃபிகேஷன் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபிகேஷன்றது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபைடு இந்த மாதிரி இந்த மாதிரி வேணுங்களோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே ஒரு நோட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு தெரியும். வெரிஃபிகேஷன் நோட் பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு. ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கலாம், இங்கே வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணத என்ட்ரிஸ் எல்லாமே தனியாக இதில் வந்து நம்ம பார்க்கலாம். இன்டர் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ல வந்து நம்ம தனியாகவே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.